இன்னைக்கு சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல ஒரு பிக்கஸ்டான ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட்டை பத்தின டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி பிஎஃப் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டையும் இமீடியட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டையும் இமீடியட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூடவே வர பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்துருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பாஸ்புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஸோ அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லி அவங்க வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகலை. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட் மூலமாக உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பாஸ்புக் வந்து செக் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்புக் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பாஸ்புக்கை வந்துட்டு ஆன்லைனில் வந்து செக் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு மிஸ்டு கால் மூலமாகவோ இல்லை வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவோ உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர உங்களோட பாஸ்புக்கை இப்போதைக்கு டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் வந்து எப்போ முடியும் அப்படிங்கிறது மாதிரி இதில் எதுவுமே வந்து அப்டேட்டடும் வந்து பண்ணலை. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துருக்கிற அந்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அப்டேட் பண்ண சொல்லி ஒரு புது அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து அப்டேட் பண்ண சொல்லி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரவே செய்யாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட யூஏஎனை வந்துட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னோட யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன். இந்த கேப்சா கோடை என்டர் பண்ணி இப்போ சைன்இன் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஐடியை வந்து சைன்இன் கொடுத்துருக்கேன். சைன்இன் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து லாகின் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை வந்துட்டு இப்போ வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இதுக்கு உங்களோட மொபைல் நம்பரோட ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கும்ல, ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபியும் வரும். ஸோ அந்த ஓடிபியை என்டர் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரியும் ஒரு அப்டேட்டை வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. நியூ பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்கள். அதே பாஸ்வேர்டை கீழே ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. ரீஎன்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்குதோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நியூ பாஸ்வேர்டு வந்து கிரியேட்டட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொண்டு வந்திருக்கிற புது அப்டேட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நியூ வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ PV 2.8.49 அப்படிங்கிற இந்த நியூ வெர்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் எல்லாருமே வந்து லாகின் பண்ணி அவங்களோட பாஸ்வேர்டை வந்துட்டு ரீசெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரீசெட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை எப்போ மாற்றினாலுமே வந்துட்டு உங்களோட ஆதார் நம்பர் எந்த மொபைல் நம்பரோட லிங்காக இருக்குதோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணி அந்த ஓடிபி மூலமாக தான் ரீசெட் பண்ண முடியுமே தவிர வேறு யாராலையும் ரீசெட் பண்ண முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பாஸ்வேர்டு வந்து வேறு யார்கிட்டே அது இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு தெரியாமையே பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டு தெரியும், அந்த மாதிரி இருக்கும். பட் இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்மிஷன் இல்லாமல் அடுத்தவங்களால பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு ஓடிபி இல்லாமல் உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஒரு புது அப்டேட்டை தான் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோட பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நியூ பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓகே அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் உங்களுக்கு இது மாதிரி லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி ஹேஸ் பீன் சென்ட் யுவர் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு போயிருங்க. உங்களோட ஆதார் கார்டோட எந்த மொபைல் நம்பர் லிங்காக இருக்குதோ அந்த மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்காக இருக்குதோ அந்த மொபைல் நம்பரை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்காது. இப்போ வந்து நியூ வெர்ஷன் வெப்சைட்டில் நியூ வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதுனால உங்களோட பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுது. இது வந்து ஆதாரை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓடிபியை வெரிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடிக்கடி மாற்ற வேண்டியது இருக்காது. உங்களோட தேவைக்கு நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஓடிபி வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எனக்கு வந்து இந்த ஓடிபி வந்து வரல. ஸோ மறுபடியும் நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணி செகண்ட் அட்டெம்ப்ட்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆதார் ஓடிபி வந்து ஜெனரேட் ஆச்சுது. ஸோ ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு ஆதார் ஓடிபி கொடுத்து உங்களுக்கு ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அதை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் சேஞ்ச்டு சக்ஸஸ்ஃபுல் கைண்ட்லி லாகின் ஏ நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி இப்போ வந்து உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னோட ஐடியை லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகி எனக்கு வந்து இப்போ என்னோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிருச்சு. அதே மாதிரி நீங்கள் லாகின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது கேப்சா இல்லைனா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இன்வேலிட் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஐடி வந்து லாகின் ஆகும். ஸோ பாஸ்வேர்டை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லாகின் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டை வந்து நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கான இந்த புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேர் வந்து பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்களோட பாஸ்வேர்டை வந்துட்டு அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.